முதலாளியா? உட்காருங்களே. நான் ஒண்ணு இங்க உட்கார வரல. ராமையா எங்க? ஸ்டாண்டில் இருக்க முதலாளி. வேணா போய் சொல்லாதீங்க. ஸ்டாண்ட்ல போய் கேட்டா வீட்டுல இருக்கான்றாங்க, வீட்டுக்கு வந்தா ஸ்டாண்ட்ல இருக்கான்றீங்க. யார முட்டாளாக்க பாக்குறீங்க? ஸ்டாண்டில் இல்லையா? இருந்தா நான் ஏன் இங்க வரேன்? அவன் எனக்கு ஒரு வாரம் வாடகை தந்துட்டுல. வண்டி ஓட்டம் ரொம்ப கம்மி முதலாளி. அது ஒண்ணும் எனக்கு அறியண்டா. அந்த ஆளுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கு, வண்டி வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இல்லையா? இன்னைக்கு வரும்ப கணிசமா சொல்றேன் முதலாளி. முடியாது. இந்த வாரம் வாடகையை வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ போய் அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஸ்டாண்டில் இல்லைன்னா அப்புறம் எங்க போயிருக்கும்? ஒருவேளை ஓட்டம் போயிருக்கும். அவன் எவ்வளவு போயாலும் சரி, நான் வாடகை வாங்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். ചേച്ചി കയ്യിലെ കാശ് വെച്ചിരുന്ന അങ്ങെടുത്ത് കൊടുത്തേരെ. എന്റെ കയ്യിൽ എവിടുന്ന ചെല്ലപ്പ കാശ്? ഇല്ലെന്നാ എങ്കിരുந்தாவது வாங்கி கொடு. கவுண்டருக்கு கோவம் வந்தாலே என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? முதலாளி சத்தியமா நாளை கொடுத்து அனுப்புறேன் முதலாளி. முதலாளி முடியாது. இந்த பணி எப்ப கவுண்டர் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். கவுண்டரையா, யாரு பப்பனியா? ஒரு வாரமா வாடகை பணம் கொடுத்து அனுப்ப முடியல. எனக்கு பணத்துக்கு கொஞ்சம் தேவையா இருந்தது. ஐயோ, இது அவங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல, சொல்லாமையே விட்டுட்டாங்களா? உனக்கு தேவையான தெரிஞ்சுதான் நானே குற்றம் செஞ்சிருப்பேன். உங்க மனசு தங்கையா. ஐயோ, நீ என்கிட்ட ரொம்ப புகழ். முதலாளி, அடுத்த தடவை இந்த வீட்டுக்கு வாடகை கேட்கணும்னு என்ன கூட்டிட்டு வந்த லட்டக்குழல் துப்பாக்கி உனக்குத்தான். என்ன பார்த்து தாண்டா சிரிக்குது? மெதுவா மெதுவா. ஏண்டா என் முதுகுல கராத்தே ஆட பிராக்டிஸ் பண்ற? இல்ல முதலாளி, கட்டியா இருக்க உங்க மசல அப்படி தட்டி விடுறேனுங்க. எலும்ப உடைக்காம தட்டி விடு. சரிங்க. டேய் மணியா, நிறுத்தா. டேய், மொத்த தகை எண்ணி பார்த்தேடா? பார்த்த முதலாளி. எவ்வளவு இருக்கு? 3400. அவ்வளவுதானா? ஆமா முதலாளி. சரி, எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி நம்ம பொன்னுசாமி கடையில கொண்டு போய் கொடுத்துறேன். அப்ப நாராயணசாமி கடையில? வேண்டாம். இனிமே அவன் கடைக்கு ஒரு தேங்காய் கூட கொடுக்க மாட்டேன். இந்த பழனியப்ப கவுண்டரை ஏமாத்த நினைக்கிறவன இந்த பழனியிலே பழைக்க விட மாட்டேன், தெரியுமா? சரிங்க முதலாளி. போ. இந்த குடி. ஐயோ, இதுல தண்ணியே இல்லையே முதலாளி. உன்னை புடின்னு தானே சொன்னேன். புடி நான் சொன்னேன். தேங்காய் இருக்குல்ல, அதை வெட்டி சாப்பிடு. சரிங்க. செல்லப்பா முதலாளி, நம்ம மாளிகைக்குள்ள கேட்டை தாண்டி காவேரி நதி கொஞ்சம் கொஞ்சமா ஒழுகி வருதுடா. ஐயோ தண்ணியா? ஐயோ, இங்க பூராவும் வெள்ளப்பக்கம் ஆயிடுவேன் முதலாளி. பொங்கட்டுண்டா, அந்த வெள்ளத்திலேயே நீந்தி குளிக்கலாம்டா. ஐயோ, அதுல குளிக்க முடியாது, செத்து போயிடும். டேய் மடையா, நான் சொன்னது அந்த காவேரி இல்லடா. வரா போறா சின்ன காவேரி. நீங்க சொன்னது அருமையான கவிதை முதலாளி. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்படி பாக்குற? என் உடம்பு என்ன அழகா பலமா இருக்கேன்னு பாக்குறியா? உடம்புன்னா எனக்கு ரொம்ப முக்கியம். அது கொண்டானுங்க இப்பழும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறேன். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. என்னது இது? வண்டி வாடகை. தட்டுல வை. உன்னை பார்க்கும் போது இது வரைக்கும் நம்ம ஏன் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறோம்னு என் மனசு ஏங்குது. யோ கவுண்டர, வார்த்தை அளந்து பேசு, இல்லாட்டி வேற பள்ளி இருக்காதா? ஆமா. அடிப்பியா? அடி. உன் கையில அடி வாங்குறது ஒரு சுகம் தான். ஒன்னு அடிக்கிறது தெருவில் போற கொடிச்சு பட்டி அடிச்சிட்டு போலாம். செல்லப்பா முதலாளி, சீன்னு சொன்னா புரிஞ்சுது. கொடிச்சு பட்டினா என்ன அர்த்தம்? சொரி நாயின்னு அர்த்தம். என்னது சொரி நாயினா சொன்னா?
யார பார்த்து சுருடாயின்னு சொன்னா? என்ன பார்த்தா சுருடாயின்னு சொன்னா? உன்னை பார்த்து சுருடாயின்னு சொல்லிருந்தாலும் ஒத்துருப்பேன். ஆனா என்ன பார்த்து சுருடாயின்னு சொல்லிட்டான். போ, எடுத்து அந்த ரெட்டை துப்பாக்கிய இன்னைக்கு நான் அவளை சுட்டு திட்டுறேன். முதலாளி. ஐயோ முதலாளி, பாவம், ஒண்ணும் தெரியாத சின்ன குருவி எனக்காக விட்டுருக்க முதலாளி. ஏதோ நீ சொன்னதுனால அவளை நான் மன்னிச்சு விட்டேன். ஏடோ, எனக்கு ஒரு ஐடியா. என்ன முதலாளி? நீ மலையில இல்ல, இன்னுமா உங்களுக்கு புரியல? காவேரிய எனக்கு நான் கல்யாணம் செய்து தரட்டுமா? டேய், நான் சாப்பிடுற பிச்சை மீதிய உனக்கு தானே தர்றேன். ஆமா, நீ எனக்காக காவேரிய கட்டிக்கிற. என்ன போட்டு தேய்ச்சி குளிச்சு பொண்ணு கேட்க போலாம். என்னடா இங்க கூட்டம்? ஆமா, அவங்க குடும்பக்கார சினிமாவா வந்திருக்குது. என்னடா சிரிக்கிற? சினிமா பேரை பார்த்துதான். என்ன பேர் எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கு? 2 பொண்டாட்டி காவல்காரன் எழுதிருக்கு. 2 பொண்டாட்டி காவல்காரன் எழுதிருக்கா? டேய், ஏன் வண்டி பக்கத்துல இந்த போஸ்ட் ஒட்ட வச்சது ஆறுடா? சொல்லு, சொல்லுடா. தெரியாத. உனக்கு தெரியாதா? தெரியாதுங்க. போய் கிளிக்கடா. டேய், இனி யாராவது இந்த மாதிரி போஸ்ட் இங்க ஒட்ட வச்சா நான் தொலைச்சிடுவேன். போடா. என்ன பப்பி? கீரை விலை ரொம்ப ஏறி போச்சு. டீ குடிக்கிறத விட கையில காசு இல்ல. ஒரு 5 ரூபாய் இருந்தா குடியா? டீ குடிக்கிறதுக்கு 5 ரூபாயா? ஞானல உங்களுக்கு 20 ரூபாய் தந்தில்லே. அதுவும் சேர்த்து ஆண்டி வண்டி வாடகை கொடுத்தது. என்னையா இது ஸ்டாண்டர்டி. 6வது பார்த்தா 5க்கு 10. போய் லெட்டு வாங்கி சாப்பிடு. என் தங்கம். கவுண்டர் வருது. போ, உள்ள போ, உள்ள போ. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. வணக்கம். வாடகை நான் காவேரி கையில கொடுத்து அமைச்சிருக்கேன். அது கிடைச்சது. நான் இப்ப வாடகை ஜோதிக்காண்டு வந்ததல்ல. செல்லப்பா முதலாளி. அதை எடுத்துக்கிட்டு வா. சரி முதலாளி. வாங்கிக்கோ. இதெல்லாம் என்ன முதலாளி? நான் ஒரு கல்யாணம் ஆலோசிக்கானும் வந்ததானும். இந்த செல்லப்பன் எனக்கு வெறும் வேலைக்காரன் அல்ல, எந்த தம்பி மாதிரி. இவனுக்கு உன் மகளை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். செல்லப்பா, நான் மலையாளத்துல പറഞ്ഞது கரெக்ட் அல்ல? ரொம்ப கரெக்டுங்க. ராமையா, பொண்ணு கேட்க குதிரை வண்டி ஸ்டாண்டுக்கே வந்துட்டோமேன்னு தப்பா நினைக்காத. தொழில் செய்யற இடம் எனக்கு கோவில் மாதிரி. செல்லப்பா முதலாளி, தாம்பூல தட்ட கூடுற. முடிங்க. அவளோட சம்மதம் இல்லாம. அவளோட சம்மதம் எதுக்கியா? நீ அவளோட அப்பா தானே? அதானே, அப்பா சொன்னா மக எப்படியும் சம்மதிச்சு தானே ஆகணும். செல்லப்பா கூடுறா. இந்தாங்க மாமா. அவனே மாமான்னு சொல்லிட்டான். வாங்கிக்கிறாமையா, வாங்கிக்கோ. செல்லப்பா முதலாளி, நீ பாக்கியசாலிடா. எல்லாம் நீங்க கொடுத்த பாக்கியம் முதலாளி. ராமையா, ஒரு நல்ல நாள் நோக்கி கல்யாணத்தை வச்சுக்க. செல்லப்பா முதலாளி, வண்டியேறா. போயிட்டு வரேன் மாமா. என்னையா குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருக்க? காவேரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாடி. சம்மதிக்க வைக்கணும். நீ சொன்னா அவ முடியாதுன்னு நான் சொல்ல போறா? முடியாது. சும்மா இரு. அவக்கு இஷ்டம் இல்ல நிர்பந்திக்க நின்னுடா. பேசாத. நீ சம்மதிக்கல இல்லடி? என்ன பொண்ணாலி கல்யாணத்துல சம்மதிக்கல. எனக்கு என்ன இஷ்டம் இல்ல. பின்ன உன்னை கட்டுறதுக்கு யாரடி வரப்போறான்? குதிரை மேல ஏறி பெரிய மகாராஜா வரப்போறானோ? ஏய், இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடாதே. பாத்தியாயா, பாத்தியாயா, அதுக்குதான் பொண்ணு அடிச்சு வளர்க்கணும்னு சொல்றது. എടി, നീ ഇതിന്റെ ഇടയിൽ നിന്ന് മാറടി. പൊടിയനെ ഓർത്ത്. നീ ഒറ്റ ഒരുത്തിയെ ഇവിടെ ഇത്രയും വഷളാക്കിയത്. ഒന്നല്ലേ ഉള്ളൂ എന്ന് കരുതി ഞാനൊന്ന് അയച്ചു വിട്ടപ്പോ കടിഞ്ഞാനും പൊട്ടി ചോടാൻ നോക്ക. ചുട്ടുകളയും ഞാൻ. ഇങ്ങ് വാടി. എടി, ഇങ്ങ് വരാൻ. പക്ഷെ அடிக்க கூடாது. அப்படியா நான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா நீ? எடி, ஒழுங்க. எக்கடி அவட. அண்ணா, நிக்க. அண்ணா, அப்பா என்ன அடிக்க. இந்த பாண்டியப்ப கவுண்டரை பத்தி நீ எந்த விசாரிச்சது? என்ன வஞ்சிச்ச யாரு? இந்த பாண்டி ஏரியாவுல உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். முதலாளி, அவரை சுட்டுறாருங்க முதலாளி. முதலாளி, முதலாளி,
விட்டுருங்க முதலாளி. இந்த பழனியப்ப கவுண்ட ஒண்ணு நினைச்சிட்டானா அதை செய்யாம விட மாட்டான். மாறுடா, மாறுடா. முதலாளி அவரை விட்டுருங்க முதலாளி, அவரை விட்டுருங்க முதலாளி. பாத்தியா அவனோட பாசத்தையும் தன்னடக்கத்தையும். இந்த மாதிரி ஒரு பையனையான நீ சாட்டை கொண்டு அடிச்சு விரட்டியது. நின்ற மகளை இவனுக்கு கல்யாணம் செய்து தரேன்னு சொல்லி தாம்பர தட்டு வாங்கி நீ வஞ்சிச்சு. அவளும் சம்மதிக்குന്നില്ല முதலாளி. இல்லையில் வேண்டாம், பட்ச நீ அதுக்கு சிக்ஷை அனுபவிக்கணும். இனிமே நீ எந்த வண்டியை ஓட்ட வேண்டாம். செல்லப்பா வண்டி ஏறலாம். கவுண்டரே, வண்டி ஏறலாம். கவுண்டரே, கவுண்டரே வண்டி எடுத்துட்டு போவாருங்க. இப்பதான் என் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாரு. கவுண்டரே வண்டி மாறுடா. யாரா நீ? ராமையனோட குதிரை வண்டி எடுத்துட்டு வந்தியாமே. அது ராமையோட வண்டி இல்லடா, என் வண்டி. ஆமா உன் வண்டிதான். இல்லன்னு சொல்லலையே, அது உன்ட்ட திருப்பி கொடுத்துரு. அத சொல்றதுக்கு நீ யாரா? நான் முத்து. நீ முத்துவா இருந்தாலும் சரி, மாணிக்கமா இருந்தாலும் சரி, வண்டிய திருப்பி கொடுக்க முடியாது. டேய், ஏடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுடா அவனை. டேய், யாராவது என் மேல கை வச்சுங்க, அப்புறம் கதையை மாறிடும். இப்ப நீ மரியாதையா வெளியில போலன்னா உன் கதை மாறிடும். போடா போடா போடா. வாடகை கொடுக்க வக்கெல்லாம் வந்துட்டானுங்க. செல்லப்ப வண்டியெல்லாம் என்ன பண்றது? வேற வழியே இல்ல. இவனுக்கு ரெட்ட குழல் துப்பாக்கி தான் பதில் சொல்லும். தவற இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். இந்த பழனியப்ப கவுண்டரோட பகை வச்சவங்களை யாரையும் விட்டு வச்சதில்ல நானு. கிட்ட வராத, சுட்டுடுவேன். சொன்னா கேளு, கிட்ட வராத, சுட்டுடுவேன். நான் சுட்டா நீ செத்துருவேன். அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கிட்ட வராத தவறு தடுக்குது, போறதுக்கு இடம் இல்ல. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, சாமாட்டியை திருப்பி கொடுத்துடுறேன். அது மட்டும் போராது, இனிமே பொம்பளங்க மேல கண் வைக்க கூடாது. வைக்க மாட்டேன். இங்க நடந்தது வெளியில யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். அப்படி மேல பார்த்து படுத்துக்கிட்டு இருந்தா என்னையா பிரயோஜனம்? இன்னும் நான் கீழே பார்த்து படுக்கிறேன். நான் அங்க இருந்திருந்தா இந்த அக்கிரமே நடந்திருக்காது. ஆம்பளையா இருந்து இவ்வளவு பெரிய மீசை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது. கொஞ்சம் புத்தி இருக்கணும், கொஞ்சம் தைரியம் இருக்கணும், செய்யற வேலை பத்தி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்ச நேரம் நீ நின்று நாக்கு வாயில போட்டு ஒன்னு அடங்கி இருக்கி. நாக்கு வாயில போட்டு மூடிக்கிட்டு இருந்தா சாப்பாட்டுக்கு என்னையா பண்றது? எல்லாரோட செலவையும் என்னால பார்க்க முடியாது. മുരുകാ ഇയാൾ എന്തിനുള്ള പുറപ്പാടാ? കൊല്ലണെങ്കിൽ കൊല്ലട്ടെ. നിങ്ങളുടെ ഇടയിൽ കിടന്ന് അറിയിക്കുന്നതിനേക്കാളും ഭേദം അതാ നല്ലത്. നിങ്ങൾ ഇപ്പൊ അങ്ങോട്ട് പോകണ്ട. ഇടടി ராமையா, என்ன மன்னிச்சிடு ராமையா. முதலாளி உங்களுக்கு வண்டி திருப்பி தரான் வந்ததா? ഞാൻ എന്തായി കേക്കണം മുരുക? முருகா, ராமையா என்ற பக்தன், நீ என்ற பக்தன், ரெண்டு பேருக்கு சலம்பல் வந்தா நான் மண்டை காஞ்சி போடுவேன்னு சொன்னா, அதனால்தான் ராவோட ராவ வண்டியை திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன். கனவு கண்ட உடனே முதலாளி என்ன விழிச்சு சொல்லிச்சு, செல்லப்பா குதிரை வண்டிய ராமையா வீட்டுல கொண்டு கொடுன்னு. ഞാൻ ഈ കേട്ടത് സത്യമാണോ? சத்தியம்தான், சத்தியம்தான். ஆமா, அல்லாத யாருக்கும் பறந்து விட்டதோ பயப்படுத்ததோ அல்ல.
முதலாளி கன்னத்தில் அடையாளம் பாத்தீங்களா? யாரும் தள்ளியதல்ல. அது ஒண்ணுல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. ஆமா, பார்த்தா யாரோ தள்ளியது மாதிரி இருக்கும். செல்லப்பா, வண்டியை எடுத்துட்டு வந்து ராமையா கிட்ட கூடு. വേണ്ട മുതലാളി, ഞാൻ വണ്ടിയോടെ ഇപ്പവേ സ്റ്റാൻഡുக்கு போறேன். இன்னைக்கு பூரா நைட் ஓட்டம் தான். அப்புறம் இஷ்டம். ராமையா, நான் வரட்டுமா? சரிங்க. அம்மா வரம்மா. தாயி வரேன். வர்றேங்க. வணக்கண்ணே. வண்டியில் கவுண்டர் உண்டா இல்லப்பா? இருக்காருங்க. அடடே முத்துவா, என்ன கவுண்டர் சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். சோக்கவிட அத நான் இப்ப எடுக்கிறது இல்லப்பா. அதென்தான் கவுண்டர். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ அன்னைக்கு அந்த பங்களாவுக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு புது மனுஷன் ஆயிட்டேன். இந்த பாரு அம்முக்குட்டி, முகம் குறைச்சி திருக்கி. എന്റെ ഭാര്യ അമ്മുക്കുട്ടി. ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ലേ മുത്ത്, എന്റെ தம்பி மாதிரி. முத்து, நீ எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு வரலாம், என்ன உதவி வேணும்னாலும் கேட்கலாம். நான் சொன்னேன்ல, இப்ப நான் ஒரு புது மனுஷன் ஆயிட்டேன்னு. வரட்டுமா? சரிங்க. செல்லப்பா, முதலாளி. வண்டி ஏடுறா. சரிங்க.